Hi everyone, welcome to this episode of Orysa for your health from Anu. In the episode la நான் பண்ண போற recipe comfort food with a dash of health and a dash of spice. Schezwan Fried Rice. ஸோ யூஸ்வலாக நான் வந்து வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா நேற்று பண்ண ரைஸ் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்குது, வீட்டில் நிறையா காய் இருக்குது, அதெல்லாம் போட்டு பண்ணுவேன் அப்படின்பேன். பட் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் ரைஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவும் வெஜிடபிள்ஸை சாப் பண்ணி அப்படியும் பண்ணலாம். அப்படி தான் இந்த தடவை பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் ஃபைன்லி சாப்ட் பீன்ஸ் இருக்குது, ஃபைன்லி சாப்ட் கேரட் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்கிற பெல் பெப்பர்ஸ், அதாவது குடமிளகா, அந்த டிஃப்ரெண்ட் கலர், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல ஃப்ரைட் ரைஸ். ஸோ ரெட், yellow அண்ட் க்ரீன் குடமிளகா, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட வெஜிடபிள்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ப்ரிங் அனியன். ஃப்ரைட் ரைஸில் ஸ்ப்ரிங் அனியன் இல்லாட்டி எப்படி? ஸோ அது ஓகே. அதை தவிர இங்கே வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா நம்ம நிறைய இஞ்சி பூண்டு வெங்காயம் போட போடல, கொஞ்சமாக தான் போட போகிறோம். ஏன்னா எந்த ஃப்ளேவரும் ஓவர் பவரிங்காக இருக்காது, எல்லாமே ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் சாஸஸ் வந்து நம்ம ஷேஜ்வான் சாஸும் யூஸ் பண்ண போகிறோம், டொமாட்டோ சாஸ் யூஸ் பண்ண போகிறோம், சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் யூஸ் பண்ண போகிறோம், சோயா சாஸ், வினெகர், இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது யூஸ்வலாக நான் பண்ணுற தப்பு என்னென்னா, சோயா சாஸ் அப்படியே அள்ளி போடுவேன், வினெகர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுருவேன், அண்ட் டொமாட்டோ சாஸ் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். ஸோ இப்போ வந்து கரெக்டாக ப்ரொப்போர்ஷன் நம்ம போட போகிறோம். அதாவது சப்போஸ் நான் 1 ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ் யூஸ் பண்ணேன்னா 1/2 ஸ்பூன் தான் நான் டொமாட்டோ சாஸ் யூஸ் பண்ணுவேன், அதோட கம்மியாக சில்லி சாஸ் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஆரம்பிக்க போகிறது நம்ம வந்து இந்த கார்லிக், ஜிஞ்சர், அனியன், அப்புறம் சில்லிஸ் கூட யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொசீஜர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே நான் 2 பேன் வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு, ஏன்னா நம்ம பிளான்ச் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ண போகிறோம். அது ஏன் அந்த டெக்னிக்ன்றது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இந்த பேன் வந்து நான் ஃபஸ்ட்டு சீசன் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் ஆயில் போட்டுக்க போகிறேன். நான் எனக்கு தெரியும் ஐயோ என்ன இவ்வளோ ஆயில் போடுறீங்களே ஐயோ அப்படின்றீங்க. பொறுமை கடலினும் பெரிது. நான் வந்து இந்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணுறது இது சும்மா இந்த பேனை சீசன் பண்ணுறதுக்கு தான், நல்லா கோட் ஆகட்டும்னு. அதுக்கப்புறம் நான் கொட்டிடுவேன். 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆயில் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் வி கோயிங் டு டு. நல்லா ஹாட்டாக பேன் இருக்கட்டும். நான் சொன்னேன்ல முதல்ல, ஜஸ்ட் a little bit of எல்லாமே. ஸோ நான் கார்லிக்கோட ஆரம்பிக்கிறேன். ஸோ கொஞ்சோண்டு கார்லிக், நான் சைடாக போட்டு வரேன். உங்களுக்கு என்னென்னலாம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஜிஞ்சர், எனக்கு வந்து நிறையா வெங்காயம் பிடிக்கும், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது 3த்தையும் பண்ணிவிட்டு மிளகா போட போகிறேன். நான் காஷ்மீரி சில்லிஸ் இருக்குது, ரெகுலர் சில்லிஸ் இருக்குது. காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக, ரெகுலர் சில்லி வந்து காரத்துக்காக. நம்மளுக்கு தான் காரம் பிடிக்குமே. இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கையால் மிளகா கிள்ளியிருக்கீங்க, அதனால் அப்போ வந்து போய் கண்ணெல்லாம் வந்து கசக்கிக்கிட்டு டோன்ட் கெட் யுவர் செல்ஃப் இன்டு ட்ரபிள். ஓகே, ஆல்சோ இது ரொம்ப நேரம் இது இங்கே ஃப்ரை ஆச்சுன்னா அந்த நெடி வேறு வரும். ஸோ தட் இஸ் ஆல்சோ சம்திங் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. இப்போ இங்கே ஹாட் வாட்டர் இருக்குல்ல, அதில் வந்து நான் 2 வெஜிடபிள்ஸை மட்டும்தான் நான் பிளான்ச் பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் குக்கிங் டைம் ஜாஸ்தி, பீன்ஸும் கேரட்டும். அண்ட் யூஸ்வலாக நம்மளோட ப்ரொப்போர்ஷன் எப்படி இருக்குன்னா, சப்போஸ் நம்ம வந்து 100% உங்களோட ஃப்ரைட் ரைஸ் டிஷ்னால் அதில் வந்து 70% ரைஸு, 30% வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இட் பி நைஸ். எனக்கு வந்து கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரட்ஸ் போட்டுக்க போகிறேன். See, there's no hard and fast rule about proportion of vegetables எப்போவுமே. அண்ட் எதுக்கு பிளான்ச் பண்ணி போடுறோம் நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா இருங்க, இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்.
தட்ஸ் பிகாஸ் ரொம்ப ஓவராக இது குக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிலியாக அப்படி ஒரு மாதிரி வரும் பாருங்கள், அதெல்லாம் வரும். அது வராமல் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பிளான்ச் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸை போட்டுடுறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரைகுறையாக வெந்திருந்தா கூட பரவாயில்ல நம்மளோட குடமிளகா. ஸோ வேணுங்கிற அளவு கொஞ்சம் பெல் பெப்பர். இந்த கலர் கலராக இருக்கிறது நல்லா இருக்குல்ல, எல்லோ, ரெட்டு, க்ரீனு. அதுவும் சம் ஆஃப் ஃபுட் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறது பார்க்குறதுக்கும் நல்லது. அண்ட் இன்ஃபேக்ட் தே சே இந்த கலர்ட் ஃபுட் சாப்பிட்றது வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்பாங்க. அதனால நம்ம பிளேட்டில் ரெயின்போ கலர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்பாங்க. இப்போ நான் திரும்பி இதை ஹை ஹீட் பண்ணிடுறேன் பிகாஸ் தட்ஸ் வாட் வி நீட். ஆக்சுவலாக எனக்கு இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்தால் பெட்டர்னு தோணுது. ஆரம்பத்தில் நான் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணேன், ஏன்னா நான் உங்களோட பேசிக்கிட்டே இங்கே வந்து இது தீஞ்சிருமோன்ற பயத்தில். ஆனால் நீங்கள் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ஹை ஹீட்டில் வச்சே பண்ணிடுங்க. வெஜிடபிள்ஸ் ரொம்ப குக் ஆக வேண்டாம். நவ் சாஸை போட்டு நம்ம ஆட் பண்ணிட்டு போகிறோம். ஷெஸ்வான் சாஸ் ஒரு ஸ்பூன் போட போகிறேன், 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். And then roughly half tomato sauce and அதை விட கம்மி chili sauce. And just கொஞ்சம் vinegar and ரொம்ப கொஞ்சம் soya sauce. நான் யூஸ்வலாக ரொம்ப பண்ணுற மிஸ்டேக்கே நான் உங்களுக்கு சொன்னேன்ல, வீட்டில் அப்படியே அள்ளி போட்டுருவேன். அவ்வளோதான். இதை போட்டுட்டு இதை ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ண வேண்டாம். தட்ஸ் இட். நவ் இந்த ரைஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது நான் அதை பிளான்ச் பண்ணி உள்ளே போட போகிறேன். ஸோ தட் அது வந்து அண்ட் குக் பண்ணும்போது ரைஸ் வந்து ஃபுல்லாக குக் பண்ணிடாதீங்க, 90% குக் பண்ணால் போதும். ஸோ அது பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த மாய்ஸ்சரோடையே நான் போட போகிறேன். ஐ நீட் மோர் ரைஸ். வீட்டிலலாம் கொஞ்சம் ஒழுங்காக கரண்டி வச்சுக்கோங்க, என்ன மாதிரி இப்படி சொதப்பாதீங்க. இங்கே பாருங்கள், நான் திண்டாடுறேன் இந்த கரண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ பொறுமையாக அந்த ஒரு கரண்டியை வச்சு நான் ரைஸையும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஐ ஃபெல்ட் கலர் வாஸ் நாட் இனஃப். இப்போ வந்து சால்ட் ஆஸ் யூஷுவல், எனக்கு வந்து சந்தேக உப்பு. ஓகே, போட்டுடலாம். பெப்பர், அண்ட் ஸ்ப்ரிங் அனியன்ஸ். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் எனக்கு பிடிச்ச அளவுக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அண்ட் தென் இது வந்து அப்படி போட்டு நல்லா கிளறி அப்படி பண்ணாமல் இதை இப்படி வச்சுக்கிட்டு ரைட் அண்ட் மூவ் த பேன். அண்ட் கெட் இட் மிக்ஸ்ட். அப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால ஒரு லைட் ஹேண்டோட பண்ணிடுங்க, போட்டு கிளற வேண்டாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இட்ஸ் ரியலி சிம்பிள், குவிக், ஃபாஸ்ட். ஆனால் அதில் ட்ரிக்கே வந்து குவிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஏன்னா உங்களோட வெஜிடபிள்ஸ் வந்து ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. செகண்ட்லி, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். யூஸ்வலாக இதில் வந்து ஷெஸ்வான் பெப்பர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ப்ராப்ளம் இஸ், ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் அதில் இருக்குது. என்னென்னா, கடையில் கிடைக்கிறது பெரிய பேக்கெட்டு. நீங்கள் ஒரு நாள் நீங்கள் இந்த ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஷெஸ்வான் பெப்பர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது வீட்லேயே கிடக்கும், அது வேஸ்ட்டு. அதனால தான் நான் ரெகுலர் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்சோ இஃப் யூ நோட்டீஸ், நான் இதில் வந்து அஜினோமோட்டோலாம் யூஸ் பண்ணல. ஓகே, எல்லோரும் வந்து அந்த டேஸ்ட்டுக்கு வந்து அஜினோமோட்டோ வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஹோட்டல்லலாம் வி டோன்ட் நோ இன்னும் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு. பட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அஜினோமோட்டோ நாட் குட் ஃபார் யூ. அண்ட் தென் எனக்கு பிடிச்ச ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதுதான்
நம்மளோட ஷெஜ்வான் ஃப்ரைட் ரைஸ். அண்ட் இதோட பியூட்டி என்ன தெரியுமா, நீங்கள் இதில் என்ன வேண்டாம் போடலாம், இருக்கிற வெஜிடபிள்ஸ் போடலாம், காலிஃப்ளவர் போட்டதா போடலாம், எக் போடலாம், ப்ரான் போடலாம், சிக்கன் போடலாம், வாட் எவர் யூ வாண்ட். அண்ட் குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இட்ஸ் ஹெல்தி அண்ட் ஃபில்லிங் ஆல்சோ. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் எபிசோட் ஆஃப் ஒரைசா ஃபார் யோர் ஹெல்த் ஃப்ரம் அரு.